நல்ல வேலை, அப்பதான் வந்து பார்த்த மாதிரி வீடு அடைச்சி கிடக்கும்னு நினைச்சேன். திறந்துதான் கிடக்கு. சொர்ணம், சொர்ணம். அதடி பார்வதி அக்கா, நம்ம வீட்டுக்கு எப்ப எதுக்கு வந்தா? ஒருவேளை என் மருமவ நம்மளை பத்தி ஏதாவது சொல்லி கொடுத்திருப்பான்னு நினைக்கேன். அதான் ரெண்டு யாச்சிட்டு போவோம்னு வந்திருக்கா போலுக்கு. சொர்ணம் ஏக்கா, என்ன ஒரு தினசா முடிச்சுக்கிட்டு நிக்க? ஏத்தாடி வீட்டுக்குள்ள வான்னு கூப்பிடலாமா? கூப்பிடாட்டாலும் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கன்னு சொல்லுவாவோ. வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் நம்மள கும்மாங்குத்து குத்தி போடுவாங்களோ பார்வதி அக்கா. எதுக்கும் ஒரு வார்த்தை சொல்லுவோம். ஏக்கா, எதுக்கு இப்படி வாசல்ல நிக்க? வீட்டுக்குள்ள வா. வாங்கிட்ட உட்கார்ந்து பாடு பேசுறது கொண்டு நான் வரல. எனக்கு நிறைய சோலி கிடக்கு. ஏத்தாடி நடு மண்டையிலேயே நச்சு நாலு போட போறா. அம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தேன், கதவை அடைச்சி கிடந்து. அதுவாக்கா, ரேஷன் கடைக்கு போயிட்டேன் பாத்துக்க. நேத்துக்கு தானே நீ ரேஷன் கடைக்கு போன? ஆமாக்கா, அது நேத்துக்கு அரிசி வாங்க போன பாத்துக்க. இன்னைக்கு சீனி வாங்க போயிட்டு வந்தேன். கொஞ்சம் கூட்டமா இருந்தா அதனாலதான் வரதுக்கு நேரம் ஆயிட்டுக்கா. நான் தான் கதவை அடைச்சிட்டு போயிருந்தேன். என் மருமவ உங்க வீட்டுக்கு வந்துட்டா பத்தியலக்கா, அதனாலதான் கதவை சாத்திட்டு போனேன். சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். சரி வா, எங்க வீட்டுக்கு வா சாப்பிடுறதுக்கு. என்னது சாப்பிடுறதுக்கா? 4 மிதி 4 அறைய தருவான்னு எதுக்கிட்டு நின்று இப்ப என்னடா சாப்பிடுறதுக்கு வான்னு கூப்பிடுதா வந்தக்கா? அட என்ன முழிச்சுக்கிட்டு இருக்கா சொர்ணம்? நமக்குள்ள 1008 பிரச்சனை இருக்கலாம். ஆனா சோறு பொங்குறதுக்கு ஒலைய அடுப்புல வச்சிருக்கனே, அதை அப்படியே இருந்துட்டு போட்டு வெந்நி இருக்கும்ல குடிச்சுக்கிடலாம். நீ முதல்ல சாப்பிடுறதுக்கு நம்ம வீட்டுக்கு வா. எங்க வீட்டுக்காரருக்கு இன்னைக்கு இறந்த நாள் இல்ல, அதான் சாமி கும்பிட்டம் பத்துக்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காவோ, நீயும் வா. உன் மருமவ சின்ன பொண்ணு கீதா அப்புறம் மரகதை எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காவோ, நீயும் வா. ஏக்கா, அது சும்மா அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காத சொர்ணம். நமக்குள்ள 1008 பிரச்சனை இருக்கலாம். ஆனா அண்ணே அண்ணேன்னு என்ன பாசமா உரிமையோட பேசுவேன். ஒன்ன கூட்டு நான் சோறு கொடுக்கலன்னு வச்சிக்க, அவ்வளவுதான். அப்புறம் அந்த மனுஷன் என் மேல கோவப்பட்டு பியாயா வந்து கழுத்து நெரிச்சிடப்படாது பத்தியா? ஏக்கா, என்னக்கா இப்படி எல்லாம் பேசுத? பின்ன அப்படிதானே பேச வேண்டியிருக்கு. அந்த மனுஷனும் தங்கச்சின்னு உன் மேல நல்ல பாசமா இருப்பாருல்ல. வா சொன்னா வந்து சாப்பிட வா. ஏக்கா, எதுக்குக்கா இப்படி வெயில்ல அலைஞ்சுக்கிட்டு இருக்க? அதான் என் மருமக உங்க வீட்டுல தானே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. அவகிட்ட ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிருக்கலாம்ல. இப்படி உங்க மாமியார்ட்ட சொல்லிருமாக்கான்னு அவ வந்து என்கிட்ட வந்து சொல்லிருப்பா. நான் வந்துருப்போம்ல வீட்டுக்கு. நீ சொல்லதும் சரிதான் சொன்னோம். சுதா கிட்ட சொல்லி அனுப்பியிருக்கலாம் தான். ஆனா நான் வந்து நேர்ல கூப்பிட்ட மாதிரி இருக்காதுல்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. சரி சரி, 1 இல்ல 2 இல்லன்னா சொல்லிக்கிட்டு இருக்காத. வா வந்து சாப்பிட வா. வாரேன்க்கா, அடுப்புல ஒலைய வச்சிருந்தோம்ல, நான் எடுத்து வச்சுட்டு வரேன். சரி சொன்னோம், நான் போய் பரிமளத்தையும் பொண்ணு கையும் போய் கூட்டிட்டு வரேன்னா. சரிக்கா, வெயில ரொம்ப அலையாத. என்ன செய்ய சொன்னோம், எல்லா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம தான் நடந்துக்கிடணும். சரி போயிட்டு வரேன்னா, சீக்கிரமா கிளம்பி வா சாப்பிடுறதுக்கு. சரிக்கா, இந்த பானையை விட்டு கீழே இறக்கி வச்சுட்டு வரேன். சரி சொன்னோம். பாசமா பேசுனா பேசதான் செய்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அக்கம் பக்கத்துல இருக்கப்பட்டவங்க பேச்சையெல்லாம் கேட்டு வேஷம்லாம் போடுதா. சரி என்ன செய்ய, அவளுக்கும் வயசாகுது. வயசான காலத்துல அவளுக்கு வயிறு நிறைஞ்சா நமக்கும் மனசு நிறைஞ்ச மாதிரிதான். யாத்தாடி, ஒரு பெரிய பிரளயமே நடந்து போன மாதிரி இருக்கு. பார்வதிக்கு வந்து நம்மள அடிச்சு போடுவாளோன்னு நினைச்சேன். நல்ல வேளை சாப்பிடறதுக்கு வந்து கூட்டிட்டு போறா. என்ன குப்புசாமி அண்ணே, மேல இருந்து இந்த தங்கச்சியை பாத்துக்கிட்டு தானே இருக்க? தங்கச்சி இன்னைக்கு ஆயிலால வடை பாயாசத்தோட சாப்பிட போறேன்னே. பாத்தியாக்கா கிழவிக்கு சிரிப்ப? ஆமா, வாசில சோறு கிடைச்சா சிரிக்கதானே செய்வா. எவட்டி அவளா? ஆமா, நல்ல தலவாழை இலைய போட்டு விருந்து திங்க போறாவல்ல, அதான் கண்ணு தெரிய மாட்டேங்குது. எவட்டி அவன்னு கேட்டுக்கிட்டு இருக்காவோ. ஏடியலா, உங்க பேச்சுக்கு நான் இப்ப வரது இல்ல. எதுக்கு என்ன பத்தி பேசிட்டு இருக்கிய? சாப்பிடவான்னு கூப்பிட்ட உடனே அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கிய. இந்த பார்வதி அப்படி, பரிமளம் இப்படி, பொண்ணு தாய் அப்படி அப்படி இப்படின்லாம் பேசுவியல. இப்ப ஒரு வயிற்றுவாருக்கு மயங்கி விட்டேலோ. ஏடியலா, என்னடி பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிய? ஒரு வயசுக்கு தகுந்த மாதிரி பேச மாட்டேலா? உங்களை விட நான் வயசுல எவ்வளவு பெரிய வட்டி, ஒரு மரியாதை கொடுத்து பேச மாட்டேலாட்டி. மரியாதையா உங்களுக்கா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எங்க கூட தான் சேர்ந்து உட்காந்துக்கிட்டு தெருல போகப்பட்ட வரப்பட்டவளாம் பத்தி அவ இப்படி, இவ வீட்டுல இந்த பிரச்சனை, அவ இப்படி பொல்லாத்தவ அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தியா. இப்ப என்ன? இங்க பாருங்கடி, வாயை மூடிட்டு பேசாம போயிருங்க. பார்வதி என்கிட்ட வந்து பேசணும்னா உங்களுக்கு பொறுக்கலையாடி. ஆமா, அவள எங்ககிட்ட வந்து பேச மாட்டேக்காவல, உங்ககிட்ட மட்டும் பேசுறாவளேன்னு எங்களுக்கு பொறாம. பொறாமதான். என்ன வந்து சாப்பிட கூப்பிட்டல, உங்களை சாப்பிட கூப்பிடலையேன்னு உங்களுக்கு பொறாமட்டி. வயித்தெரிச்சல்ல பேசிக்கிட்டு இருக்கா. ஆமா, உங்களை சாப்பிட கூப்பிட்டாவோ எங்களை கூப்பிடலன்னு நாங்க வயித்தெரிச்சல்ல பேசுதோம்.
ஏன்னா நாங்க தானே வீடு விடா யாரு சோறு போடுவா யாரு குழம்பு ஊத்துவா யாரு காப்பியை தருவான்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். மரியாதையா பேசுறதுக்கா எவ வீட்டுல போய் சோறு தின்னா எவ வீட்டுக்கு நான் குழம்பு போய் வாங்கினேன் எவ வீட்டுல காப்பியை போய் குடிச்சேன். ஆமா என்ன தெரியாமலா இருக்கு எங்களுக்கு. ரொம்ப ஓவரா பேசுனே செவுட்ட பேசுறோம் பத்துக்கா. என்ன பத்தி பேசாதே என்ன அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னோம்ல. வந்துருவாளுவா அப்படியே 2 பேரும் சிரிச்சு பேசிடப்படாது. அந்த ஆள உடனே எதையாவது ஒண்ணு சொல்லி சண்டையை முட்டி விட்டுறலாம்னு. ஆமா நாங்க தான் சண்டையை முட்டி விடலாம்னு வந்திருக்கோம். நீங்க அப்படியே ரொம்ப நல்லவங்க இல்ல. நீங்களும் அப்படி எல்லாம் பேசினவே தானே. எடி வாயை மூடிட்டு உங்க சுவாலியை மட்டும் பாருங்க பத்திருங்க. என்ன பத்தி பேச வேலையை வைக்காதியா வாயை உடைச்சு விடுவேன். ஓஹோ வாய உடைப்பல நீங்க. இது என்ன நடக்கு ஒரே சத்தமா கேக்கு. சொர்ணக்கா வா கிரிஜா. ஏக்கா பாரதிக்கா சாப்பிட கூப்பிட்டவள்ல போமா. போவோம் கிரிஜா. போங்க போங்க எல்லாரும் நல்ல லைன் கட்டி போங்க. ஏக்கா என்னக்கா இவ்வளவு பேசிட்டு இருக்காளுவோ. ஏ கிரிஜா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாரதிக்கா என்னோட சாப்பிட கூப்பிட்டா பத்துக்க. அவ வந்து என்ன கூப்பிட்டுட்டானா இவ்வளவு கூப்பிடலையா. அதுக்கு என்ன ஆனான்னு கொந்தளிச்சுக்கிட்டு தெரியாளுவோ 2 பேரும். என்னது கொந்தளிச்சுக்கிட்டு தெரியாளுவா. ஆமா கிரிஜா என்ன வருத்து வராளோ தெரியுமா. நீ அவளை பத்தி அப்படி பேசினா பாரதி பத்தி இப்படி பேசினா பரிமளத்தை பத்தி இப்படி பேசினா இப்ப அவ வீட்லயே போய் சாப்பிட போறிய உனக்கு எல்லாம் வெக்கம் இல்லையான்னு கேட்க பத்துக்க. இந்த பக்கம் வா எந்த வாய் எப்படி கேக்குது நானும் பாக்கேன். என்ன உங்க 2 பேருக்கும் வேலையும் ஜோலியும் இல்லையோ. ஆமா உங்களுக்கு வேலையும் ஜோலியும் இல்லாம எல்லாரும் வீட்லயும் போய் தின்னுட்டு வரல. அதே மாதிரி நினைச்சால எங்கள இன்னும் ஒரு வார்த்தை பேசுன செவுட்ட பேத்துறோம் பத்துக்க. என்ன இப்படி பேசுதியே நீங்க மட்டும் பேசிக்கிட்டு இருக்கேல்ல. ஏடி வாயை மூடிட்டு பத்துக்க. என்னமோ 2 நாளைக்கு முன்னாடி தான் சொன்னியே எங்க தெருக்காரவியே உங்க தெருக்காரவியன்னு. இப்ப என்னத்துக்கிட்டு எங்க தெருல வந்து நின்னுகிட்டு சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கியா. பாத்தியாக்கா இந்த கிரிஜாக்கா எப்படி பேசுதா ஒண்ணு. 2 நாளைக்கு முன்னாடி தான் சோர்ண கிழவி சரியான ஆளு. ஒரு வேலையும் செய்ய மாட்டா மருமோட பார்க்க மாட்டா நல்ல சோறு மட்டும் வயிறு முட்டை திம்பா அப்படி இப்படி எல்லாம் சொன்னாவோ. இப்ப அக்கா சொக்கான்னு எப்படி பேசிக்கிட்டு தான் பாத்தியாக்கா. சொல்லிக்கிட்டே இருக்கேன். அது மட்டுமா சோர்ண கிழவிதான் கிரிஜாக்காவை பார்த்து சொன்னாவோ. கிரிஜா மருமகளுக்கு பயந்து போய் சோத்தெல்லாம் பொங்கிக்கிட்டு எல்லா வேலை விட்டையும் பார்த்துட்டு கிடக்கா. அவ ஒரு தைரியம் இல்லாதவா அப்படி இப்படின்னு. மருமவ 4 மணிக்கு வீடு வீடா போய் பாடு பேசிக்கிட்டு தெரியா. இவன் மாமியார் கெட்ட காட்டதுக்கு இல்லாம மருமகளுக்கு பயந்துகிட்டு போய் சோத்த பொங்கிட்டு வீட்டுல கிடக்கா அப்படின்னு தானே சொன்னாவோ. தீமுறு பிடிச்சவளுவா அப்படிதான் கிரிஜா. இன்னும் 4 அடி சேர்த்து போடு. என்னடி முழிச்சுக்கிட்டு இருக்கியா. எங்க 2 பேரையும் செவுட்டுல அடிச்சு போட்டல. இதுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும். எதுக்கு யாருக்கிட்டே நான் பதில சொல்லணும். எங்களுக்குள்ள எங்க தெருக்காரவியக்குள்ள 1008 பிரச்சனை இருக்கும். அதை நாங்க பாத்துக்கிடியோம். நீங்க உங்க தெருல என்ன பிரச்சனை நடக்கும் அதை போய் பாருங்க. வந்துட்டாளுவா இவ அப்படி சொன்னா அவ இப்படி சொன்னான்னுகிட்டு. அது வாயை திறந்த வாயிலே குத்திடுவோம் பத்துக்க. பேச்சாட்டி பேசுவியோ கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுவியோ. நீங்க நடு தெருல இழுத்து போட்டு அடிச்சா கூட உங்களுக்கு அறிவே வர மாட்டேங்கட்டி. உங்க தெரு எங்க தெருன்னு பிரிச்சு பேசுனேல்ல இனி எங்க தெரு பக்கம் வந்துடாது சொல்லிவிட்டாம. அதே மாதிரி எங்க தெருக்காரவியலை பத்தி நீங்க பேசுனிய எங்க இருந்தாலும் வந்து நான் வாயை உடைச்சிரும் ஜாக்கிரதை. எங்க 2 பேரையும் அடிச்சு போட்டேல்ல இருக்கு எங்க தெருக்காரவியெல்லாம் கூட்டிட்டு வாரேன். இதுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும். கூட்டிட்டு வாட்டி உங்களுக்கு எவன் வாரான்னு நான் பாக்கேன். எத்தனை பதில வேணாலும் நான் சொல்லுவோம் டி. எனக்கு என்ன பயம். போய் உங்க தெருக்காரவியலை கூட்டிட்டு வா. ஏக்கா வந்திருக்கா கிழவி கிரிஜா ஆவேசத்துல நிக்கா. மூக்குல மிதிச்சாலும் மிதிச்சு போடுவா. ஏன் ஈஸ்வரி அக்கா தெக்கு தெரு கிரிஜா அக்கா என்னையும் லட்சுமியையும் பலார் பலார்னு அரைஞ்சு போட்டாவோ. ஈஸ்வரி தானே போ போ 2 பேரையும் பிடிச்சி வச்சு சங்கலே மிதிப்பா. அவள்கிட்ட எதுக்கு போய் பிரச்சனை பண்ணேன்னு. என்ன வருத்து வராளுவம்மா. இந்த வெயில் நேரத்துல மனுஷனுக்கு தெருவுல நடக்க முடியல. ஆனா இவளும் 2 பேருக்கு மட்டும் எப்படிதான் நடந்து வராளம்மா. யார் வீட்டுல என்ன பிரச்சனை நடக்கு தெருவுல யார் என்னன்னு பேசிட்டு இருக்காவோன்னு பாக்குறதுக்கு. நீ 2 அறைய கொடுத்த பத்தியா அதான் சரி. இவளும் 2 இருக்கும். நீ ரொம்ப ஆவேசப்படாத. என்ன உன்னை பத்தியும் எங்களுக்கு நல்லா தெரியும். நான் ஒன்னும் என் மருமகளுக்கு பயந்து இல்ல. குடும்பம் நல்லா இருக்கணும் குடும்பம் உடஞ்சிடக்கூடாது குடும்பம் சீரழிஞ்சிடக்கூடாதுன்னு தான் நான் மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். உன்ன மாதிரி எல்லாம் நான் ஒண்ணு இல்ல. கல்யாணம் முடிஞ்ச புதுசுல நீ உங்க அம்மா வீட்டுல இருந்து என்னட்டி கொண்டுட்டு வந்தானே வீட்டை விட்டு வெளியே துரத்துனே உன் மருமோல. உன்னை பத்தியும் தெரியும் உன் சீரை பத்தியும் எங்களுக்கு தெரியும். நீ என்ன பேசினாலும் உன்கிட்ட சண்டைக்கு வரணும்னு எனக்கு ஒண்ணும் அவசியம் இல்ல. உன் மருமக சுதா கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும் அவளே பாத்துக்கிடுவா. அது கிரிஜா நான் இப்ப சொல்லல. அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் இவள்கிட்ட சும்மா சொல்லிக்கிட்டு இருந்தேன் பாத்துக்க. நீ எப்ப சொன்ன ஏது சொன்னே எனக்கு எல்லாம் தெரியும். வா போவோம் பாரதிக்கா வீட்டுக்கு. சரி போவோம். வயசான காலத்துல புண்ணியம் செய்யட்டாலும் இனியாவது பாவத்தை செய்யாம இரு. போகும்போது என்னத்தான் கொண்டு போறோமோ. இதுக்கு இடையில வாழப்பட்ட நாள்ல போட்டி பொறாம நீ பெருசா நான் பெருசான்னு சோறு சோறுன்னு அழகாவோன்னு இவளெல்லாம் சொல்லிட்டு கிடக்காளுவா. சோறு திங்காம ஒரு நேரம் இருப்பாளுல இவளெல்லாம். என்னக்கா இப்படி பேசிக்கிட்டே இருக்கிய சீக்கிரமா சாப்பிடுங்க.
கம கமான ரசம் வாசனை வேற தூக்குது. இனி அடுத்தது ரசம் ஊத்தி சாப்பிடாண்டமா? ரசமா? என்ன சின்ன பண்ணி இப்பதான் பருப்பு ஊத்தி இருக்கோம், இனி அடுத்தது சாம்பார், அதுக்கப்புறம் தான் ரசம். ஆடரா சாப்பிட்டாதான் சின்ன பண்ணி வயிறு நிறையும் மனசு நிறையும். அதுவும் சரிதான். எப்பே குழம்பு கூட்டலாம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்காதே? ஆமாக்கா, குழம்பு கூட்டலாம் உப்பு காரம் டேஸ்ட் எல்லாம் சூப்பரா இருக்கு. ரெண்டு பேரும் ஒத்தையில இத்தனை சாப்பாடும் செஞ்சிருக்கீங்கன்னு நினைச்சா கொஞ்சம் அதிசயமா தான் இருக்கு. நீங்க ஆசைப்பட்டபடி உங்க தாத்தாவுக்கு நீங்க தான் சமையல் பண்ணி படையல் போடணும்னு நினைச்சிருக்கீங்க, அது சரிதான். நீங்களே சமைச்சிருக்கலாம், கூட மாட உதவி பண்ணதுக்காவது எங்களை கூப்பிட்டுருக்கலாம்ல. ஆமாக்கா, காய்கறி வெட்ட தேங்காய் துருவ மசாலா அரைக்கிறதுக்குலாம் எங்களை கூப்பிட்டுருக்கலாம்ல. ஏத்தே அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லத்தே, நீங்க தினமும் வீட்டுல சமையல் வேலையெல்லாம் பார்க்கதான் செய்யறீங்க, உங்களுக்கு ஒரு நாளாவது ரெஸ்ட் கொடுக்காண்டமா? அட என்னமாக்கா நீ வேற. அதானே, நீங்க ரெண்டு பேரும் நல்ல எண்ணத்துல சமையல் பண்ணிருக்கீங்க, அதனால நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும். கீதாக்காவோட வாழ்த்து கிடைக்கதே பெரிய விஷயம். மலர் வசந்தி, குழம்பு கூட்டு கறி எல்லாம் டாப்பு டக்கரு. நம்ம இவ்வளவு ருசியா சமையல் பண்ணதுக்கு அப்புறமும் குழம்பு கூட்டெல்லாம் மீதி ஆயிட்டேன்னு நீங்க கவலையே படாண்டா என்ன? ஏக்கா என்னக்கா நீங்க இப்பதானே நம்ம எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், இன்னும் காலி ஆகாது மீதி ஆயிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிய? அட ஆமா சுதா, நம்ம எவ்வளவுதான் ரசிச்சு ருசிச்சு நல்லா இருக்குன்னு சாப்பிட்டாலும் நம்ம வயிற்றுக்கு தகுந்த மாதிரி தான் சாப்பிட முடியும். எல்லாம் ஒரு முன்னெச்சரிக்கை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், பிள்ளைகள் பயந்துடக்கூடாது பத்தியா, புதுசா சமையல் பண்ணதாவுல்ல. இங்க பாரு மலர் வசந்தி, குழம்பு கூட்டெல்லாம் மிச்சம் ஆயிட்டுனா ஒன்னும் கவலைப்படாதே என்ன? ஆமா, ரெண்டு பேரும் கவலைப்படாதிய. நம்ம கீதாக்கா பாத்திரமா கொண்டுட்டு வந்து குழம்பு கூட்டெல்லாம் எடுத்துட்டு போயிருவாவோ. அட என்ன சின்ன பொண்ணு? ஏக்கா நீங்க தானக்கா சொன்னீங்க அப்படி மிச்சம் மீதி ஆயிட்டுனா ஒன்னும் கவலைப்படாதேன்னு. நீங்க எப்படியும் குழம்பு கூட்டுக்குன்னு தனித்தனி பாத்திரம் கொண்டு வந்து அள்ளிட்டு போயிருவீல்ல, அதைத்தான் சொன்னேன். அதெல்லாம் சகஜம் தான், இல்லைன்னு சொல்லல. இப்போ ஒரே கல்யாண வீடு சடங்கு வீடு காது குத்து வீடுனா நம்ம சந்தோஷமா எடுத்துட்டு போலாம். என்னக்கா இப்படி சொல்லிட்டியா? அப்ப நீங்க குழம்பு கூட்டெல்லாம் எடுத்துட்டு போக மாட்டீங்களா? ஐயோ உலக அதிசயமெல்லாம் இருக்கு. அட நீ வேற, பல வருஷத்துக்கு முன்னாடி தாத்தா செத்து போயிட்டாரு, அவருக்கு இன்னைக்கு சாமி கும்பிடுதான், அதுக்குள்ளதான் நமக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்காவோ. இப்பவும் நம்ம வந்து குழம்பு கூட்டுன்னு அள்ளிட்டு போக முடியுமா வீட்டுக்கு? அப்புறம் எதுக்குக்கா நீங்க கவலைப்படாதீன்னு சொன்னீங்க? ஆமா சின்ன பொண்ணு, ஒண்ணும் கவலைப்படாண்டா, குழம்பு கூட்டெல்லாம் மிச்சமாயிட்டு அப்படியே இங்க இருக்கட்டும். சோறு மீதி இருந்தாலும் பரவாயில்ல, சோறு தீந்துட்டுனா கூட இன்னும் கொஞ்சம் போல் சோறு பொங்குனா மட்டும் போதும்ல. ராத்திரி ஒரு 7 மணி நம்ம எல்லாரும் மறுபடியும் வருவோம், வந்து ராத்திரி சாப்பாடு இங்கேயே சாப்பிட்டு போயிருவோம். நம்ம ராத்திரி சாப்பாட்டை சாப்பிட்ட மாதிரி இருக்கும், இங்க உள்ள சாப்பாட்டை எல்லாத்தையும் காலி பண்ண மாதிரி இருக்கும்ல. ஏப்பா என்ன அறிவு கீதாக்கா, உங்களை மாதிரி யாருமே யோசிக்க மாட்டாவக்கா. ஆமா சுதா, பிள்ளைகளும் கஷ்டப்பட்டு சமையல் பண்ணிருக்காவோ, அதுவும் இப்ப விற்கப்பட்ட விலைவாசியில சாப்பாடெல்லாம் வேஸ்ட் பண்ணலாமா? எப்படி நான் சொன்ன ஐடியா கரெக்டா தான் இருக்கும், நம்ம ராத்திரி சாப்பிட்ட மாதிரி இருக்கும், உங்க உள்ள சாப்பாடெல்லாம் வீணாகாம காலியான மாதிரி இருக்கும்ல. சூப்பர் ஐடியாக்கா. ஏக்கா நீங்க சொன்னதும் சூப்பர் ஐடியா தான், நான் உங்களை பாராட்டுதேன். ஆனா கூடவே இன்னொரு ஐடியாவும் சொல்லட்டுமாக்கா? என்ன சின்ன பண்ணு? பேசாம இப்ப சாப்பிட்டுக்கிட்டு இங்கனையே படுத்துக்கிடுவோம்க்கா, ராத்திரி ஒரு 7 மணிக்கானு எந்திரிச்சு மறுபடியும் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போவோம். நம்ம அங்கே ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும், சோறு நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் காலியாக்கின மாதிரி இருக்கும்லக்கா. சின்ன பண்ணு, என் கூடவே இருக்கிறதுனால உனக்கும் நல்ல அறிவெல்லாம் வேலை செய்யுது பத்தியா? என்ன தொம்முன்னு ஒரு சத்தம் கேக்கு? அதானே, யாரையா அடிக்க மாதிரி சத்தம் கேக்கு? ஆமாக்கா. அடிக்காதியா, காப்பாத்துங்க. அடிக்காதியா, காப்பாத்துங்களா? காப்பாத்துங்க. காப்பாத்துங்களா? எவ்வளவு திமிரு உனக்கு? எங்க ஓடுத? என்கிட்ட இருந்து உன்னால தப்பவே முடியாதுல. உன்னையெல்லாம் அன்னைக்கு தப்பிக்க விட்டது தப்புல. இவ்வளவு தைரியம் இருந்து அந்த பக்கம் வந்திருப்ப நீ. அன்னைக்கு தப்பிச்சுட்ட, இன்னைக்கு உன்னை போலீஸ்ல மாட்டி விடாம இருக்க மாட்டேன் பாருல. அடிக்காதீங்க. என்னமா தெரியும் உனக்கு இந்த ஆளை பத்தி? அடிக்காத நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு இருக்கா. எல்லாம் அடிச்சு உதச்சி முட்டிக்கு முட்டி தட்டி ஜெயில தூக்கி போடணும். யாரு எவருன்னு இவனை எனக்கு தெரியாதா? என்னது இவர அடிக்காதயா? இவனுக்கெல்லாம் என்னவா மரியாதை வேண்டி கிடக்கு? என்னமா திரும்ப திரும்ப மரியாதை கொடுத்து இவருன்னு பேசிக்கிட்டு இருக்கா? உனக்கு அறிவு இல்லையா? எப்படி போட்டு அடிக்கார? யாராவது காப்பாத்துங்களா? இதெல்லாம் சரியா வராது. ஏமா வீட்டுக்குள்ள போய் கயிறு எடுத்துட்டு வாமா, பெரிய கயிறை எடுத்துட்டு வா. ஏமா நீ அதெல்லாம் ஒண்ணும் சொல்லாதமா, முதல்ல நீ கயிறை எடுத்துட்டு வா. இவனை நான் மட்டும் அடிச்சா பத்தாது, நம்ம தெருக்காரவே எல்லாரும் இவனை போட்டு அடிச்சு மிதிக்கணும். பெரிய கயிறு எடுத்துட்டு வாமா, மரத்துல கட்டி வைப்போம்.
ஏமா நான் உங்க எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு தாம்மா உங்ககிட்ட சொல்லாம வந்தேன். சரி மக்கா, நான் சொல்லுது முதல்ல கேளு. அவரை அடிக்காத. உனக்கு என்னமா தெரியும்? வந்ததுல இருந்து இவனை அடிக்காதன்னு சொல்லிக்கிட்டு கிடக்கா. ஐயையோ, இப்படி போட்டு அடிக்காத. இல்ல சொல்லுது கேளு மக்கா, அடிக்காத. ஏமா இவனை பத்தி உனக்கு என்னமா தெரியும்? அடிக்காதன்னு சொல்லிட்டு கிடக்கா. நான் காலேஜ் படிச்சு முடிஞ்சு முதல் முறையா இன்டர்வியூக்கு போனோம்ல மெட்ராஸுக்கு போறதுக்காக நார்கல் ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்மா. அப்ப என் மணி பர்ஸ களவாண்டது இந்த களவாணி பையதாம்மா. இவன் சொல்ல அடிச்சிட்டே கிடக்காத. இல்ல மக்கா, சொன்னதை கேளு. என் பர்ஸ களவாண்டிட்டு ஓடியே போயிட்டாம்மா. கையில ஒத்த ரூபா கூட இல்லாம நான் அந்த நார்கல் ரயில்வே ஸ்டேஷன்ல எப்படி தட்டழிச்சுக்கிட்டு தெரிஞ்சேன் தெரியுமா? காலையில மெட்ராஸுக்கு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணாதான் எனக்கு வேலை கிடைக்குங்கிற ஒரு நிலைமை. அந்த நிலைமையில இருக்கும்போது ட்ரெயின் டிக்கெட் கூட அந்த மணி பர்ஸ்ல தான் வச்சிருந்தேன். இந்த களவாணி பையன் அந்த பர்ஸ களவாங்கிட்டு ஓடியே போயிட்டான். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமாமா? நான் மெட்ராஸுக்கு போகலையாம வீட்டுக்கு வந்தேன். வேலை கிடைக்காம 6 மாசம் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியும்லமா? எல்லாம் அந்த பயலாலதான். இவன் மட்டும் அன்னைக்கு என் பர்ஸ களவாங்காம இருந்திருந்தா நான் மெட்ராஸுக்கு போயிருப்பேன். இன்டர்வியூல அட்டன் பண்ணி எனக்கு வேலை கிடைச்சிருக்கும். 6 மாசம் நான் கஷ்டம் இல்லாம இருந்திருப்பேன். முடிஞ்ச கதை முடிஞ்சு போச்சு. இப்ப நீ நல்ல நிலைமையில நமக்கா இருக்க. அவரை அடிக்காத. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். என் நிலைமை, நான் கஷ்டப்பட்ட நிலைமை, எனக்கு இவன் பண்ண துரோகம், களவாங்கினது எல்லாத்தையும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். திரும்ப இவரை அடிக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கமா? என் மேல உனக்கு அக்கறை இல்லையாமா? என் பர்ச களவான் இந்த களவாணி பையில 4 மிதி போடுறதுக்கு இல்லாம அடிக்காதன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவனை எல்லாம் ஐயோ, போச்சு. ஐயோ, சுபாஷ், இவன் எப்ப வந்தா? சுபாஷ், வாங்கத்தே, எல்லாரும் கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. எல்லாருமா சேர்ந்து இவனை வெளுத்து வாங்குங்க, இந்த களவாணி பயல. என்னது களவாணி பயலா? சுபாஷ், கொஞ்சம் அமைதியா இருமக்கா, நான் சொல்லதை கேளு. ஏமா பேசாம இருமா. வாங்கிட்ட சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்ல. இன்னைக்கு கீதாக்கா சின்ன பொண்ணக்கெல்லாம் வந்துட்டாவில்ல, நான் பாத்துக்கிட்டேன். இல்ல சொன்னா கேளுமக்கா, நிலைமை தெரியாம உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காத. என்னமா நிலைமை? அதான் என்ன நிலைமை ஆச்சுன்னு என்ன நடந்ததுன்னு நான் உங்ககிட்ட சொன்னோம்ல. இல்ல என்கிட்ட நீ சொன்ன, நான் சொல்லத முதல்ல கேளுல. வீட்டுக்கு வந்ததும் வராததுமா இப்படி தெருல கிடந்து சண்டை போடுறீல, இது நல்லாவா இருக்கும்? ஏமா எதா இருந்தாலும் நியாயமா பேசணும் முத்துக்க. அன்னைக்கு என் கையில கிடைக்காம தப்பிச்சு போயிட்டான். இன்னைக்கு நான் பார்த்தா நம்ம தெரு வழியா நடந்து வந்துகிட்டு இருக்கான். எவ்வளவு திமிரு இருக்கு இவனுக்கு. இவ்வளவு பட்ட பகல்லையே யாரு வீட்டுல போய் களவாங்கலாம்னு தான் வந்திருக்கேன் இவன். ஆமா, இந்த சுபாஷ் என்ன சொல்லுதா? நீ கொஞ்சம் பேசாம இருமா, நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லுதம்ல. ஏக்கா சின்ன பொண்ணக்கா கீதாக்கா போய் ஒரு பெரிய கயிறை பார்த்து எடுத்துட்டு வாங்கக்கா, மரத்துல கெட்டி வைக்க மாதிரி. என்ன சுபாஷ் சொல்லுதா? பெரிய கயிறா? ஆமாக்கா, ஆளை மரத்துல கெட்டி வைக்க மாதிரி பெரிய கயிறு இருந்தா எடுத்துட்டு வாங்கக்கா. சுபாஷ், உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கா? எதுக்கு இவரை போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்கா? ஏதே இந்த ஆளு சரியான களவாணி பையத்தே, என்கிட்டயே களவாங்கி தப்பிச்சவன். என்னது களவாணி பயலா? என்ன சுபாஷ் இப்படி சொல்லுதா? ஆமாதே, இவன் சரியான களவாணி பையத்தே. அன்னைக்கு என்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டான். ஆனா இன்னைக்கு என்கிட்ட வசமா மாட்டினான். இவனை நான் சும்மாவே விட மாட்டேன். இவனை நம்ம தெருவுல உள்ள மரத்துல கெட்டி வச்சு எல்லாரையும் வச்சு அடிக்க விட போறேன். அதுக்கப்புறம் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துடலாம். என்ன நடக்குங்க? ஏக்கா காப்பாத்துங்கக்கா. அக்காவாது சொக்காவாது யாருக்குல அக்கா? சுபாஷ் அடிக்காத மக்கா. ஏதே இவனையெல்லாம் சும்மா விடக்கூடாது. என்னாச்சு? என்னங்க இவங்க எப்போ வெளிநாட்டுல இருந்து வந்தாங்க? இப்படி வாரேன்னு ஒரு வார்த்தை கூட ஃபோன் பண்ணி நம்ம கிட்ட சொல்லல. இப்படி திடுதிப்புன்னு வந்து நிக்காங்க. ஆமா, யாரையோ கூட அடிச்சிட்டு நடக்காங்க. யார் அது? லேய் மரியாதையே சொல்ல, யாரு வீட்டுல களவாங்க வந்த? அது அடிக்காத சொல்லல, வாயை திறந்து சொல்லல. யார் வீட்டுல களவாங்க வந்த? என்ன திட்டம் போட்டு வந்திருக்க சொல்லு. கைய விடுமா, எதுக்குமா பிடிச்சு வச்சிருக்க? அந்த ஆளு மறுபடியும் என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுதான் பாரு. லேய் என்கிட்ட இருந்து இனி நீ தப்பவே முடியாது. உன்னால எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. இவன் என் கைய விடுமா. அவனை இன்னும் 4 மிதி மிதிச்சாதான் எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கும். கைய விடுமா. சொல்லதுக்கு ஆளு மக்கா, வீட்டுக்குள்ள போ. ஏதே அந்த களவாணி பையல சும்மா விடக்கூடாது. நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். இவன் இன்னைக்கு தான் என் கையில மாட்டியிருக்கான். இல்ல சொன்னா கேளு, வீட்டுக்குள்ள வால. ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. அன்பரச போட்டு சுபாஷ் இப்படி அடிச்சு போட்டானே. சரி நம்ம என்னன்னு போய் பாப்போம். வசந்தி, இல்ல வால, வீட்டுக்குள்ள வால.
தப்பிச்ச போற இன்னொரு நாள் என் கையில வசமா நீ மாட்டுவல அன்னைக்கு இருக்கு உனக்கு கச்சேரி. ஐயோ கடவுளே நான் என்ன செய்வேன்? இல்ல வீட்டுக்குள்ள வா. வீட்டுக்குள்ள போவாமக்கா நம்ம அங்க போய் எல்லாத்தையும் பேசிக்கிடுவோம். இது என் கையில வசமா மாட்டுனா 2-3 வருஷத்துக்கு அப்புறமா இப்ப எப்படி தப்பிச்சு போறேன்னு பாருங்க தே. அதெல்லாம் இருக்கட்டும் மக்கா, முதல்ல வீட்டுக்குள்ள போ. இந்த பையன் எவ்வளவு நேரம் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கானே. இல்ல வீட்டுக்குள்ள வால. ஐயோ இவ்வளவு தகராறு ஆயிட்ட. ஆமா சுபாஷ் எப்ப வெளிநாட்டுல இருந்துங்க வந்தா? கமலாக்காவும் ஒரு வார்த்தை நம்ம கிட்ட சொல்லல, மலரும் நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே.